உங்களுக்கு ஆரம்ப 2-3 பேர்ல யாராவது ஒருத்தர் அடிக்கணும், அவசரமா அடிக்கணும். அடிக்கணும்னா ஒரு 40 பால்ல 45 அடிச்சுட்டு நீங்க ஒரு சைடு பிளாக் பண்றது மட்டும் கிடையாது. நம்ம டீம்லயே அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரச்சினாக இருக்கட்டும், வந்த கான்வேயாக இருக்கட்டும், அதன் பிறகு இப்போ விஜய் சங்கர் ஆடின ஒரு இன்னிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு காமனாலிட்டி என்ன இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் விஜய் சங்கர் அந்த மேட்ச்ல 4 வாட்டி அவுட் ஆயிருக்கணும். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி அவங்க அப்பீல் ரிவ்யூவே பண்ணல, அதெல்லாம் இருக்கு. பட் இவங்களுடைய ஸ்கோரிங் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. பத்தல. அதாவது 40 பால்ல 45 அப்படிங்கிறது இவங்க ஆக்சிலேட் பண்ணாம விட்டுட்டாங்க. அது எப்போ பத்தும் அப்படின்னா, எதிர் சைடுல உங்களுக்கு ஒருத்தர் பொழந்துகிட்டு இருக்காருன்னா நீங்க 40ல 45 அடிக்கிறது பத்தும். பட் டிசியோட இன்னிங்ஸ்ல இருந்து டிசியோடைய ஒரு பேட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். அவங்களும் அதாவது நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், எங்களால ஏன் அடிக்க முடியல அப்படின்னா, எங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு விக்கெட் போயிருச்சு, அதனால எங்களால் அதுக்கு மேலே அடிக்க முடியல, விக்கெட்ஸ் இழந்துருமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டிசிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃப்ரேசர் மெக்கர் காலி, டக்கு, இஃப் ஐம் நாட் ராங், ரைட்?